அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சங்கீதம் 4:2, மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். இந்த உலகத்தின் ஜனங்களை பாருங்களேன், மாயையை விரும்பி பொய்யான காரியங்களைத்தான் தேடுகிறார்கள். ஆனால் நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். பிரியமானவர்களே, கோணலும் மாறுபாடுமான ஒரு சந்ததி உண்டு. அந்த சந்ததியின் நடுவிலே தேவனுக்காக வல்லமையான செயல்களை செய்யும்படிதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் ஜீவன் உள்ளவர் என்பதை மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நிரூபிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் தான் அவர் கொடுக்கிற பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அவருக்கு பிரியமாய் வாழும்போதுதான் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அநேகர் மாயையை விரும்பி பொய்யானதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்த, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு இந்த மாயையை விரும்பி அந்த வலைக்குள்ளாக சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வாலிபர்கள், எத்தனை திருமணமானவர்கள், ஐயோ, இன்றைக்கு பார்க்கும்போது இப்படிப்பட்ட மாயைக்குள்ளாக, இப்படிப்பட்ட பொய்யான வாழ்க்கைக்குள்ளாக சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களே. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் பிரியப்படுத்தி வாழும்போது, கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அதே நேரத்தில் அந்த மாயையை நம்பி பொய்யை தேடுகிறவர்களுக்கு எல்லாமே ஒரு தோல்விதான் அது முடிவாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு ஒரு தோல்வியாக இருக்கும். ஆனால் அதே வேளையில் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற நமக்கு எல்லாமே ஆசீர்வாதமும் ஜெயமுமாக இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த மாயையிலிருந்து, இந்த பொய்யிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்தின் மாயைகளிலிருந்து அவர் நம்மை தப்புவிக்க விரும்புகிறார். நம்முடைய நினைவுகள், நம்முடைய ஆசைகள், இந்த உலகத்திலே நாம் காண்கிற ஒவ்வொரு காரியங்களும் மாயையாக இருக்கிறது. அதை விட்டு விலகி தேவனை பிரியப்படுத்தி நாம் வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். பிரசங்கி சொல்லும்போது சொல்லுகிறான், மாயை மாயை, எல்லாம் மாயை. அவனை போல, சாலமோனை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜா அதற்கு முன்னையும் கிடையாது, அதற்கு பின்னையும் கிடையாது. அவ்வளோ ஞானம் நிறைந்தவன், எல்லாவற்றையும் பார்த்து அனுபவித்தவன். அவன் சொல்லுகிறான் மாயை என்று. இந்த உலகம் எல்லாமே மாயை என்று சொல்லும்போது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையில் நிறைந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவரையே நீங்கள் தெய்வமாய் கொண்டு அவரை மற்றவர்களுக்கு சொல்லுகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை காணப்படுமானால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக, நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக, நீங்கள் வெட்கம் அனுபவித்த நாட்களுக்கு சரியாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன், ஹல்லேலூயா! தேவனுடைய அன்பை தேடினவர்களாய் அவருடைய பலத்தினால் நீங்கள் நடந்து செல்லும்போது இந்த மாயையான காரியங்களை வெறுத்து, இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை வெறுத்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை சிந்தித்து செயல்படும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார், உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். நாம் அதற்காக ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் மாயையை விரும்பாதபடி, வீணான காரியங்களை பிடித்து கொள்ளாதபடி, அவைகளில் சிக்கி கொள்ளாதபடி இன்றைக்கு எங்களை நீர் விலக்கி பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து ஆண்டவரை உமக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து உம்முடைய சிந்தையை எங்கள் மேல் தரித்து கொண்டு உமக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ மாயையான காரியங்கள், இவைகளிலே சிக்கி தவிக்கிற ஜனங்களை ஆண்டவரே நீர் விடுவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட பாவமான காரியங்களில் சிக்குண்டு தங்களை விடுவிக்க முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிற
எத்தனை வாலிபர்கள் ஆண்டவரே, எத்தனை வாலிபர்கள் அப்பா, இறங்குங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இறங்குங்க ஆண்டவரே. உலகத்தின் மாயைகளில் சிக்கிக் கொள்ளாதபடி, உலகத்தின் காரியங்களில் சிக்கி தவிக்காதபடி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக. சிறையிருப்பை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாம் மாயை என்பதை உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, கர்த்தருக்காய் வாழ, ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்தி வாழ நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையிலே இன்றைக்கு இந்த உலகம் ஒரு மாயாபுரி போன்றது. அதில் நம்ம சிக்கி தவிக்காதபடி கர்த்தரையே நோக்கி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.